ஹலோ விஏபிஎஸ், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், லம்சமாக பல்காக என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டையுமே நான் முடிக்கணும் அப்படின்னா முடியுமா? ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் முடியுமா? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு, ஃபினான்ஷியல் பிளானிங்கு இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ தான் புதுசாக நீங்கள் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ உங்கள்கிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ கார்பஸ் வேணும், அதாவது உங்களுடைய பசங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் ரெண்டையும் நீங்க கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு கார்பஸ் அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானை யூஸ் பண்ணி நீங்க ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அது எப்படிங்கறத பார்ப்போம் டீட்டெயிலா. ஃபர்ஸ்ட் நீங்க எஜுகேஷனுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத அரைவ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இப்ப இதுல ஒரு மினிமம் 30 லட்சம் ரூபாயாவது தேவைப்படுது. அதே அந்த 30 லட்சம் ரேஞ்சே நம்ம வச்சுப்போம். மினிமம் அமௌண்ட் தான் நான் சொல்றேன். இப்போ உங்கள் குழந்தை இப்போ தான் 5 வயசு ஆகுது அப்படின்னாக்க 17 வயசுக்கு உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அமௌண்ட்டு தேவைப்படும். இப்போ உங்கள்கிட்ட சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னே வச்சுப்போம். இன்ஃப்ளேஷன் ரேட்டு 6 to 8% போடலாம். ஸோ இதில் 6% போட்டு ஒரு 12% ரிட்டர்ன் வரா மாதிரி இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளவு காலேஜ் எஜுகேஷனுக்கு தேவைப்படும் இன் ஃபியூச்சரில், அதாவது 17வது வயசு உங்கள் குழந்தையோட 17வது வயசுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னாக்க ஒரு 60 lakhs உங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி ஆகும். இப்போ இருக்கிறதோட டபுள் மடங்கு ஆகும். எஸ்ஐபியா போட்டிங்கன்னா அதில் ஒரு 18,000 ரூபாய் நீங்கள் மாதம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்ஐபியா போடுற கால்குலேஷன் வந்து நம்ம ஃபியூச்சரில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டு 8%, ஏன்னா லாங் பீரியட் போகிறதுனால 8% வச்சுட்டோம்னாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட விலைவாசி ஏற்றதுனால இந்த 30ங்கிறது என்னவாகும், இன்ஃப்ளேஷன் ஏற ஏற 75 lakhs ஆகும். ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எஸ்ஐபிங்கிறது 23,000 ரூபாய் வரும். இன்கேஸ் நீங்க 14% வச்சீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி அமௌண்ட் குறையும். அதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு தேவைக்கு தான் இந்த கால்குலேஷன் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு 75 lakhs காலேஜுக்கு தேவை. அதே வச்சு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டு 8% வச்சு போட்டிருக்கேன். 75 lakhs தேவைப்படுது. இதை முதல்ல நம்ம அரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க சிஸ்டமேட்டிக் விட்ராயலை யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிஸ்டமேட்டிக் விட்ராயல எவ்வளோ அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு ரெண்டையுமே பண்ண முடியும் அப்படின்னாக்க நான் ஒரு சிம்பிளாக ஒரு அமௌண்ட்டை அரைவ் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல, பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 25 lakhs கார்பஸ் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 lakh தேவைப்படுது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்கூல் சேர்த்திங்கன்னா 1 lakh தேவைப்படுது. ஸோ அது மாதத்துக்கு டிவைட் பண்ணோன்னா ஒரு 8,300 ரூபா வருது. நம்ம 8,500 ரூபா வச்சுப்போம். 8,500 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க. 25 lakhs மந்த்லி ரிட்டர்ன் வந்து 12% வருது. 12% மினிமம் போடலாம், இல்லை 14 போடலாம். ஏன்னா நீங்கள் லாங் டேர்மாக போடுறதுனால 14% போடலாம். ஹவு லாங் யூ வாண்ட் டு வித்ட்ரா, எத்தனை வருஷம் நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க? உங்களுடைய பசங்க படிப்பு 12th வரைக்கும், இல்லை எல்கேஜி யூகேஜிலேருந்தே நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா 14 வருஷம் போட்டுக்கோங்க. வெயிட்டிங் பீரியட் நீங்கள் போட்டு ஒரு வருஷமாவது வெயிட்டிங் பீரியட் இருந்ததுன்னா க்ரோ நல்லா இருக்கும். அதனால 1 year போட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க வித்ட்ராயல் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா க்ரோ ஆகிருக்கும். அது நீங்கள் வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து இப்போ இந்த இன்ஃப்ளேஷன்னால நம்ம என்ன செய்வோம், 8% இருக்கா, நம்ம வந்து வித்ட்ராயல் அமௌண்ட்டை ஒரு 10%ஆகவே எக்ஸ்ட்ராவாகவே வித்ட்ராயல் அமௌண்ட்டை வருஷத்துக்கு ஒரு தூரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், 25 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் உங்கள் பசங்களுக்கு எல்கேஜி யூகேஜியே சேர்க்க போகிறீங்க. மாதம் 8,500 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்க. 14% உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. 14 வருஷத்துக்கு போடுறீங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ 15 வருஷம் ஆகிடும். நீங்கள் வித்ட்ராயல் அமௌண்ட்டை 10% இன்க்ரீஸும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 25 லட்சம். நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணிருப்பீங்க? 28 லட்சம் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஃபைனல் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸை பாருங்களேன், 1 crore நியர் வந்திருக்குங்க. மினிமம் காலேஜ் ஃபீஸ் வச்சாலே 75 lakhs தேவை அப்படின்னு சொன்னேன். இது 1 crore வந்திருக்கு. 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வித்ட்ராயல் 28 lakhs எடுத்துருக்கீங்க. ஃபைனல் போர்ட்ஃபோலியோ 1.28. இதே நீங்கள் 12% ரொம்ப குறைச்சே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, 87 lakhs. இதே மாதம் வித்ட்ராயல் பண்ணலை, நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வித்ட்ராயல் பண்ணிக்கிறேன், இல்லை ஆஃப் இயர்லி நான் ஒரு 50,000 போல் வித்ட்ராயல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், அந்த கால்குலேட்டரையும் 25 lakhs 50,000 ரூபாயை ஆஃப் இயர்லியாக எடுத்துக்கிறீங்க. எத்தனை வருஷத்துக்கு? 14 வருஷம் போட்டோமா? 14 வருஷம். எக்ஸ்பெக்டட் ரேட்டு 12% வச்சோம். அப்பையும் பாருங்கள், அதே அதில் வந்து எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு, 87 lakhs வந்தது. 88 lakhs வருது. அதில் இப்போ பாருங்கள், நீங்கள் 25 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க.
உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கு 1 லேக் வரைக்கும், வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க. அதையும் தவிர உங்களுக்கு பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸுக்கும் உங்களுக்கு இதுலேயே வந்துடுது. ஸோ இது எவ்வளோ நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன் பாருங்களேன். ஆனால் உங்களுக்கு தேவை என்ன, ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து வெறும் 25 லட்சம் ரூபா இருந்தாலே உங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இருக்குது அப்படிங்கிறவங்க ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோசிக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாக்கா எங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கால்குலேட்டர் நீங்களே யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அசட் ப்ளஸில் பார்ட்னராக இருக்கேன். நீங்கள் என்னோட இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கால்குலேட்டர் எல்லாமே நீங்களே யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட 25 லேக்ஸ் கார்பஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனில் போட்டுக்கலாம். இல்லை நான் 6th படிக்கிறாங்க, ஒரு 8 வருஷம் தான் இருக்குது, ஒரு 7 இயர்ஸ் தான் இருக்குது, நீங்கள் இதே இதிலே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவு லாங் வித்ட்ரா வந்து 7 இயர்ஸ் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஃபைனல் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நான் வெறும் 12% தாங்க மினிமம் தாங்க வச்சுருக்கேன். அதுவே உங்களுக்கு 50 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸு இருக்குது. இதே நீங்கள் ஆஃப் இயர்லியாக வச்சுக்கிறீங்க, இதில் 7 இயர்ஸ் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட 12% தான் வச்சுருக்கேன். ஆஃப் இயர்லி 50,000 வச்சுருக்கேன். பேலன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 44 லேக்ஸ் வருது. இந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் தாங்க. கால்குலேட்டர் வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு உங்களுடைய ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது 25 லேக்ஸ் அமௌண்ட் இருக்குது, கார்பஸ் என்கிட்ட இருக்குங்கிறவங்க பண்ணிடுவேன். நான் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட்டாக இப்போவே நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்து இந்த 25 லேக்ஸ் அமௌண்ட் கார்பஸை இப்போ தான் பசங்க பிறந்திருக்காங்க, எல்கேஜி யூகேஜி போகிறாங்க அப்படின்னா இந்த 25 லேக்ஸ் தான் உங்களுக்கு டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்படி எஸ்ஐபி போடணும், எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 25 லேக்ஸ் வேணுங்கிறத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது 1 crore கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் அச்சீவ் பண்ணி விட்டுடும். அதுக்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றேன்ட்டு யோசிக்காதீங்க. நம்ம சீக்ரெட் புக்லயே பாத்தீங்கன்னாலே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒருத்தருக்கு என் நேம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவருக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலை அவருக்கு பிடிக்கல, அவருக்கு இன்னும் இன்கம் வந்து அதிகமா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஆசைப்படுறாருங்கிறத பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறாரு. அவருக்கே ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது கொஞ்ச நாள்ல. என்னன்னா, அவர் நிறைய புக்கு எழுதக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் புக்கை பப்ளிஷ் பண்ணியே அவர் நல்ல பணம் சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும் அந்த சீக்ரெட் புக்ல. இப்ப அதே மாதிரி இப்ப உங்களுக்கு 25 லேக்ஸ் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தை கேளுங்க. அதுக்கான சோர்ஸை பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பர்பஸ் என்ன, உங்களுடைய பசங்களுக்காக தான் நீங்க கேட்குறீங்க. ஸோ பிரபஞ்சம் தானாவே ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.